Hello friends, welcome to this lecture. இந்த வீடியோல டாக்கர் நெட்வொர்க்கிங் பத்தி பார்க்க போறோம். டாக்கர் நெட்வொர்க்கிங்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரிட்ஜ் நெட்வொர்க், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹோஸ்ட் நெட்வொர்க். பிரிட்ஜ் நெட்வொர்க்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா டிஃபால்ட் பிரிட்ஜ் நெட்வொர்க், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா யூசர் டிஃபைன்ட் பிரிட்ஜ் நெட்வொர்க். ஸோ பிரிட்ஜ் நெட்வொர்க்ல வந்து நம்ம டிஃபால்ட்டா கிரியேட் பண்ற கண்டெய்னர்ஸ் எல்லாமே பிரிட்ஜ் நெட்வொர்க்ல தான் கிரியேட் ஆகும். யூசர் டிஃபைன்ட் பிரிட்ஜ் நெட்வொர்க்ல வந்து ஒரு கண்டெய்னர் நம்ம லான்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து யூசர் டிஃபைன்ட் பிரிட்ஜ் நெட்வொர்க் நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ற கண்டெய்னர் வந்து ஐஃபன் நெட்வொர்க்னு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண கண்டெய்னர் வந்து யூசர் டிஃபைன்ட் நெட்வொர்க்ல லான்ச் பண்ணிக்கலாம். ஆர்கனைசேஷன் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா யூசர் டிஃபைன்ட் நெட்வொர்க்கை தான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பிரிட்ஜ் நெட்வொர்க்ல கிரியேட் பண்ற கண்டெய்னரை ஒரு கண்டெய்னர்ல இருந்து இன்னொரு கண்டெய்னரை நம்ம ஹோஸ்ட் நேம் வழியா பிங் பண்ண முடியாது. ஐபி அட்ரஸ் மூலமா மட்டும் தான் பிங் பண்ண முடியும். இதுவே நம்ம யூசர் டிஃபைன்ட் நெட்வொர்க்ல கிரியேட் பண்ண கண்டெய்னரை ஐபி அட்ரஸ் மூலமாவும் பிங் பண்ணிக்கலாம், ஹோஸ்ட் நேம் வழியாவும் பிங் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் த வீடியோ. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கண்டெய்னர் கிரியேட் பண்ண போறேன். ரெண்டு கண்டெய்னருக்குமே வந்து நான் எந்த நெட்வொர்க்குமே வந்து ஸ்பெசிஃபை பண்ண போறது கிடையாது. அதனால அது டிஃபால்ட் நெட்வொர்க்ல தான் போய் லான்ச் ஆக போகுது. அதை வந்து செக் பண்ணலாம். டாக்கர் ரன் -itd நேம் வந்து C1 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இமேஜ் ஆல்பைன் இமேஜ் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ இந்த கண்டெய்னர்ஸ் லான்ச் பண்ணிட்டோம். செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கண்டெய்னருடைய ஐபி அட்ரஸ் அண்ட் எந்த நெட்வொர்க்ல லான்ச் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு வந்து டாக்கர் இன்ஸ்பெக்ட் கண்டெய்னர் நேம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்ல பிரிட்ஜ் நெட்வொர்க்ல லான்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி ஐபி அட்ரஸ் பாத்தீங்க அப்படின்னா 172.17.0.2. இப்போ இன்னொரு கண்டெய்னர் லான்ச் பண்ண போறேன். கண்டெய்னரோட நேம் C2ன்னு கொடுக்குறேன். இமேஜ் நேம் அதே தான், ஆல்பைன். கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். நான் எந்த நெட்வொர்க்குமே ஸ்பெசிஃபை பண்ணாதனால இதுவும் வந்து பிரிட்ஜ் நெட்வொர்க்ல தான் லான்ச் ஆயிருக்கு. ஐபி அட்ரஸ் பாத்தீங்க அப்படின்னா 172.17.0.3. இப்போ நான் வந்து C1 கண்டெய்னர் வந்து லாகின் பண்ண போறேன். இப்போ C2 உடைய ஐபி அட்ரஸ் நமக்கு தெரியும், 172.17.0.3. இதுதான் வந்து C2 உடைய ஐபி அட்ரஸ். இதை பிங் பண்றேன். இப்போ பிங் பண்ண முடியுது. இப்போ நான் ஹோஸ்ட் நேம் வச்சு பிங் பண்ண ட்ரை பண்றேன். இதுல பார்த்து தெரியும் பேட் அட்ரஸ் C2ன்னு வருது, பிங் பண்ண முடியல. இப்போ என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்க அப்படின்னா யூசர் டிஃபைன்ட் பிரிட்ஜ் நெட்வொர்க் கிரியேட் பண்ண போறேன். அதோட கமாண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டாக்கர் நெட்வொர்க். யூசர் டிஃபைன்ட் பிரிட்ஜ் நெட்வொர்க் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி எந்த நெட்வொர்க் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஆல்வின் நெட்னு சொல்ற நெட்வொர்க் வந்து நாங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணது. ஸோ சிஸ்டம்ல இதெல்லாம் இருந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரிட்ஜ் நெட்வொர்க், ஹோஸ்ட் நெட்வொர்க், இந்த ரெண்டு தான் இருந்துச்சு. இப்போ நம்ம புதுசா ஒரு டாக்கர் நெட்வொர்க் கிரியேட் பண்ணலாம். அதோட கமாண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டாக்கர் நெட்வொர்க் கிரியேட் -driver. யூசர் டிஃபைன்ட் பிரிட்ஜ் நெட்வொர்க் தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதில் பிரிட்ஜ்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நேம் கொடுக்கணும், ஆல்வின் நெட் 1 கொடுக்குறேன். இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்க அப்படின்னா நியூவா ரெண்டு கண்டெய்னர் கிரியேட் பண்ண போறேன். டாக்கர் ரன் -itd. இப்போ வந்து நெட்வொர்க் வந்து நான் புதுசா கிரியேட் பண்ண பாத்தீங்களா யூசர் டிஃபைன்ட் பிரிட்ஜ் நெட்வொர்க், அதை நான் மேப் பண்ண போறேன். இதுக்கு வந்து நேம் வந்து A1 சொல்லி கொடுக்குறேன். இமேஜ் சேம் தான், ஆல்பைன் தான். அதே மாதிரி இன்னொரு கண்டெய்னர் கிரியேட் பண்றேன். அதோட நேம் A2. இப்போ நம்ம கிரியேட் பண்ணா A1 A2 ரெண்டுமே இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த நெட்வொர்க்ல லான்ச் ஆயிருக்கு அப்படின்னு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது நெட்வொர்க் செக்ஷன்ல வந்து பிரிட்ஜ் இருந்துச்சு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் செக்ஷன்ல வந்து ஆல்வின் நெட்னு சொல்லி இருக்குது. அதோட ஐபி அட்ரஸ் பாத்தீங்க அப்படின்னா 172.19.0.3. இப்போ என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்க அப்படின்னா A1 கண்டெய்னரா லாகின் பண்ண போறேன். பண்ணிட்டேன். இப்போ வந்து A2 கண்டெய்னர் வந்து ஐபி அட்ரஸ் மூலமா பிங் பண்றேன். பிங் பண்ண முடியுது. இப்போ A2 கண்டெய்னரை ஹோஸ்ட் நேம் வழியா பிங் பண்ண போறேன். இப்போ வந்து பிங் பண்ண முடியுது. ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு வேலையும் வந்து கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது. அதாவது ஐபி அட்ரஸ் மூலமாவும் பண்ண முடியுது, ஹோஸ்ட் நேம் மூலமாவும் பண்ண முடியுது. அதனால தான் ஆர்கனைசேஷன் சைடில் வந்து யூசர் டிஃபைன்ட் பிரிட்ஜ் நெட்வொர்க்கை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.